பொதுவா சினிமாவுல சொன்ன தேதியில படம் வரதே பெரிய விஷயம். ஆனா போன டிசம்பர்ல துரந்தர் பார்ட் 1 முடிஞ்சப்போ செகண்ட் பார்ட் மார்ச் 19ஆம் தேதி வரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா சொன்னதுக்கு ஒரு நாள் முன்னாடியே, அதாவது மார்ச் 18ஆம் தேதியே படத்தை களத்துல இறக்கிட்டாங்க. ஆதித்யா தர் டைரக்ஷன்ல வந்திருக்கிற இந்த படம் அப்படி என்னதான் சொல்லுது? பார்ட் 1 விட நல்லா இருக்கா? வாங்க பார்க்கலாம். இந்த கதை எப்படிப்பட்டதுன்னா, பல டெரரிஸ்ட் அட்டாக்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கற்பனை கலந்த ஸ்பை த்ரில்லர். ஞாபகம் இருக்கா? பார்ட் 1ல ரன்வீர் சிங் ஹம்சா அப்படிங்கிற கேரக்டர்ல இந்தியன் ஸ்பையா பாகிஸ்தானுக்குள்ள போயிருப்பாரு. எதுக்காக? இந்தியாவில் நடக்கிற அட்டாக்ஸ்க்கு காரணமா இருக்கிறவங்களை அழிக்கிறது தான் மிஷன். இவரை இங்க அனுப்புறது இந்திய உளவுத்துறை அதிகாரியான மாதவன். ரன்வீர் சிங் அங்க போயிட்டு பலோஜ் கேங் அப்படின்னு ஒரு கேங் இருக்கு, அந்த கேங்கோட லீடர் ரஹ்மான் தகீத், அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்குவாரு. போன பார்ட்ல அந்த பலோஜ் கேங் லீடர் ரஹ்மான் தகீத்தை கொல்றதோட முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ ரிலீஸ் ஆகி இருக்கிற இந்த செகண்ட் பார்ட்ல தான் ரன்வீர் சிங் யாரு, அவரோட பேக் ஸ்டோரி என்னன்னு புரியும். ரஹ்மான் தகீத் மாதிரி லிஸ்ட்ல இருக்கிற இன்னும் பல தீவிரவாதிகளை தேடி தேடி வேட்டையாடுறது தான் இந்த 4 மணி நேர படத்தோட ஸ்டோரி. இதுல ரன்வீர், மாதவன் கூட சஞ்சய் தத், சாரா அர்ஜுன் பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்தோட பிளஸ்ன்னு பார்த்தா போன பார்ட் மாதிரியே இதுவும் செம்ம விறுவிறுப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் 3.5 மணி நேரம், இது கிட்டத்தட்ட 4 மணி நேரம். ஆனா ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. ரன்வீர் சிங் அவரோட ரோலை பின்னி எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாம் சும்மா தரமா இருக்கு. போன பார்ட்டில் கந்தகார் அப்புறம் தாஜ் அட்டாக் சம்பவங்களை பயன்படுத்தின மாதிரி இதுலயும் சில ரியல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கதையோட ரொம்ப நேர்த்தியா சேர்த்திருக்காங்க. அந்த ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே படத்துக்கு பெரிய பலம். சரி, குறைகளே இல்லையான்னு கேட்டா இருக்கு. 4 மணி நேரம் போர் அடிக்கலைனாலும் சில சீன்ஸ் ரொம்ப ட்ராக் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. படத்துக்கு A சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வர வைலன்ஸ், எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸ் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. அப்புறம் முக்கியமான விஷயம், இதை பார்க்கும்போது எது உண்மை எது பொய்ன்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். ஏன்னா பாலிவுட்ல இப்போ வர பல படங்கள் மாதிரி இதுலயும் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா சில ப்ரொபகண்டா விஷயங்கள் இருக்கு. டிமானிட்டைசேஷன் தொடங்கி மோடி பத்தின விஷயங்களை கதையில இன்பில்ட்டாவே சேர்த்திருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்துல டைரக்டர் எடுத்திருக்க அந்த ஸ்டாண்ட் ரொம்பவுமே விவாதத்துக்கு உரியதா இருக்கு. ஓவராலா பார்த்தா இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இந்த 4 மணி நேர துரந்தர் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பை த்ரில்லர். மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.